ஒரு காலத்துல சாந்திபூர் அப்படிங்கிற கிராமத்துல 2 பேர் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. அண்ணன் சோஹன் ஜமீன்தார் தாமோதரோட வீட்டுல தோட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா தம்பி கீதன் எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டு வருவான். சோஹன் ரொம்ப நல்லவன், நம்பிக்கைக்குரியவன். கீதன் ரொம்ப சுறுசுறுப்பானவன், குறும்புத்தனம் பண்ணாலும் நல்லவன். அண்ணா அப்படின்னா உயிர். சாந்திபுரோட ஜமீன்தார் தாமோதருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், மணிமாலா. சின்ன வயசுலயே அம்மா இறந்து போனதுனால பொண்ண ரொம்ப செல்லமா வளர்த்தாரு தாமோதர். மணிமாலாவுக்கு சோஹன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருடைய காதலை வெளியில சொன்னதில்ல. சோஹனுக்கும் மணிமாலானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க பெரிய வீட்டு பொண்ணு, வெயில் கூட படக்கூடாதுன்னு அவங்க வளர்த்திருப்பாங்க. எனக்கு சொந்த வீடு கூட இல்ல, அவங்கள காதலிக்கிற யோகியதை எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவனுடைய காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டான். இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜமீன்தார் சோஹனை கூப்பிட்டு, டேய் சோஹன், நாளைக்கு என்னோட பொண்ணோட பிறந்த நாள், நீதான் கூட இருந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போ, ஜாக்கிரதை. அடுத்த நாள் குதிரை வண்டியில மணிமாலாவை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது, அம்மாவுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்து சொல்லணும்னு தோணுதே, ஆனா எனக்கு தைரியமே இல்ல, எப்படி அப்படின்னு குழம்பி போயிருக்கும் போது மணிமாலா சோஹன் கிட்ட, சோஹன் வண்டிய அதோ இருக்கே அந்த பூச்செடி அங்க நிப்பாட்டு, நான் கொஞ்சம் பூ பறிச்சுக்கிறேன். பூ பறிக்கிறேன்னு சாக்கு சொல்லி பூக்களை பறிச்சு தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிறத சோஹன் கிட்ட மணிமாலா சொல்லணும்னு நினைக்கும் போது சோஹன் கொஞ்சம் தைரியமா, இங்க பாருங்க, உங்ககிட்ட உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சோஹன் நீனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை காதலிக்கிறேன். அழகான உன்னுடைய கண்ணு, அப்பாவித்தனமான உன்னுடைய சிரிப்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆதரத்துல திடீர்னு பெருசா யாரோ சிரிக்கிற ஒரு தென்னை மரத்துல இருக்கிற இளநீர் எல்லாமே தானாவே ஒன்னா கீழே விழுந்துக்கிட்டு. சின்னம்மா சீக்கிரமா வண்டியில இருங்க, ஏதோ விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இளநீ சோஹனோட தலையில விழுந்து சோஹன் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துட்டான். 18 வயசு முடிஞ்சு போச்சு தானே, அப்போ உன்னுடைய உயிர் உனக்கு சொந்தம் இல்லம்மா, அது எனக்கு எனக்கு சொந்தம். அப்படி அந்த பேய் பாம்பு கொத்தின உடனே மணிமாலாவும் மயக்க போட்டுட்டான். கோவிலுக்கு போனவங்க இருட்டானதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு வரலங்கிறதுனால அவங்கள தேடிக்கிட்டு வந்த ஜமீன்தாரு மயக்க போட்டு விழுந்திருக்கிற 2 பேரையும் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. 3 நாள் மயக்கத்துக்கு அப்புறமா சோஹனுக்கு மயக்கம் தெளிஞ்சுது. ஆனா மணிமாலா மட்டும் எழுந்திருக்கவே இல்லை. வைத்தியருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னே புரியல. மணிமாலுக்கு என்னாச்சு சோஹன்? அன்னைக்கு என்ன ஆச்சு? அவங்க பூ பறிக்கணும்னு வரும்போது வண்டியை நிறுத்த சொன்னாங்க, அதுக்குள்ள திடீர்னு சூறாவளி, தானாவே எண்ணி எல்லாம் கீழே விழுந்துச்சு. என் மேல ஒண்ணு விழுந்ததும் நான் மயங்கிட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. வைத்தியரே, நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தணும். இப்படி மயங்கி விழுந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எந்த மருந்து போடணுமோ தெரிய வரும். எப்படி மயங்கினான்னு காரணமே தெரியலையே. அப்படியே 3 நாளும் முடிஞ்சுது. 3 வைத்தியருங்க மாறினாங்க, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. 4வது நாள் ஒரு ஊர்ல இருந்து ஒரு முனிவர் வந்து மணிமாலாவை கவனிச்சு பார்த்து, இவள் கால்ல பாம்பு கொத்தின அடையாளம் இருக்கு, அது சாதாரணமான பாம்பு இல்ல, பிரேத பாம்பு அப்படின்னு சொல்லி மணிமாலா போத்திருந்த போர்வை எடுத்து பார்த்தா அவருடைய கால் எல்லாமே கருப்பா மாறி இருந்துச்சு. அந்த பிரேத பாம்பு கடிச்சு 7 நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, இவள் உடம்புல விஷம் ஒவ்வொரு நாளுக்கு அதிகமாய் இன்னொரு 21 நாட்களுக்குள்ள தலைக்கு விஷம் ஏறும். தலைக்கு விஷம் ஏறினதும் இவ சேர்த்துருவா. சாமி, என் பொண்ணை நீங்க தான் காப்பாத்தணும்,
எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இந்த பொண்ணை பழைக்க வைக்கணும்னா செலவில்ல, கலேஜா வேணும். ரொம்ப பயங்கரமான காட்டின்யா மலையில இருக்கிற சோமசில மலையில விளையிற அமிர்த கொடியில இருக்கிற அந்த கலேஜாவை எடுத்துட்டு வந்தா உன்னோட பொண்ணும் பழைக்கும். நான் போறேன் சாமி. எப்படி போகணும்னு சொல்லுங்க, இப்பவே கிளம்புறேன். இங்க பாருப்பா, காட்டின்யா மலையில போரொரு அடிக்கும் அபாயம் அதிகம். பேய் பிசாசு நிறைஞ்ச அந்த மலைக்கு போறது சாவ தேடி போற மாதிரி. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சின்னம்மா கண்டிப்பா பழைப்பாங்கன்னா நான் கண்டிப்பா போவேன். அந்த முனிவர் சின்ன காகிதத்துல காட்டினிய பருவத்துக்கான வழி, சோமசீலாவுக்கான வழி, அமிர்தவல்லி பூவோட படத்தையும் வரைஞ்சு கொடுத்தாரு. இங்க பாருங்க ஜமீன், முக்கியமான விஷயம். சரியா 21 நாட்கள் அமிர்த கொடியோட பூவோட சார பாதத்துல பூசுனா மொத்த விஷமும் இறங்கி ஓ பொண்ணு பழைச்சுப்பா. 21 நாட்கள் கடந்துச்சுன்னா சாவு நிச்சயம். இந்த 21 நாட்கள் யாராச்சும் ஒருத்தர் இவள் காலுக்கு சாமிங்க பூ தைலத்தை பூசிக்கிட்டே இருக்கணும். இல்லனா அந்த விஷத்தால உங்க பொண்ணோட கண்ணே போகலாம். இப்போ எங்க பொண்ணுக்கு நம்ம பேசுறதெல்லாம் தெரியுதா சாமி? ஆமா, நாம பேசுறது எல்லாத்தையும் கேப்பா, கொஞ்சம் பார்க்கவும் செய்வான். ஆனா தினமும் சாமிந்த தைலத்தை பூசலனா அமிர்த கொடியால இந்த பொண்ணு பொழைச்சாலும் கூட வாழ்க்கையை முழுவதும் குருடியா இருப்பா. இந்த பிரேத பாம்போட விஷயம் ரொம்ப அபாயம். சரி சாமி, இப்பவே தைலத்தை பூச ஆட்களை நான் வைக்கிறேன். இந்த விஷத்தோட சூடு பட்டுச்சுன்னா, அதோட வாசனை பட்டுச்சுன்னா ரொம்ப ஆபத்து. அந்த பிரேத பாம்போட விஷம் பட்டவங்க கருப்பா தீஞ்சு கொடூரமாயிருவாங்க. அதே வயசானவங்க ரத்தம் கக்கி செத்துருவாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாருமே மணிமாலா பக்கத்துல வரவே பயந்தாங்க. இவளோட பணம் வேணும்னால கொடுக்குறோம், மணிமாலாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி வேணும் அப்படின்னு ஊருக்குள்ள தண்டோரா போட்டாங்க. ஆனா யாருமே வரல. அதனால மணிமாலாவோட அப்பா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் சோகன் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத கீதன் பார்த்துட்டான். என்னாச்சு அண்ணன், எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? சோகன் எல்லாத்தையுமே அவனுடைய தம்பி கிட்ட சொல்லி, அவ என்ன காதலிக்கிறான்னு சொன்னதும் ஏதோ அழிவு வந்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சுடா. நான் எந்திரிச்சு பார்க்கும்போது அவ சாவு படைக்கல இருந்தா. சரி, யோகி சொன்ன மாதிரி காட்டின்யா மலைக்கு நான் போகணும்னு நினைச்சா இங்க மணிமாலை பாத்துக்க யாருமே இல்லடா. அண்ணன், நீ எதுக்கு கவலைப்படுற? அண்ணிய நான் பாத்துக்கிறேன். நான் போய் அமிர்த கொடியை எடுத்துட்டு வரேன்னு அப்படின்னு அண்ணகிட்ட இருக்கிற அந்த முனிவர் கொடுத்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஜமீன்தாரோட குண்டத்துல இருக்கிற குதிரையை ஏறி கிளம்பினான். மணிமாலாவோட காலுக்கு சம்பகி பூவோட எண்ணெயை தடவிக்கிட்டு அடிக்கடி மோரை கொடுத்துக்கிட்டு இருந்தா சோகன். மணிமாலாவோட காலுக்கு எண்ணெய் தேய்க்கும் போது அந்த பேய் பாம்போட விஷயத்தினால அவனுடைய கையில எல்லாம் கொப்பள கொப்பளமா வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் தடவிக்கிட்டு இருந்தா சோகன். இந்த பக்கம் கீதன் மட்டுமே காட்டினியர் மலைக்கு கிளம்பினான். முதல்ல மணிமாலாவும் அண்ணனும் மயக்க போட்டு விழுந்திருந்த இடத்துக்கு போய் அங்க கவனிச்சு பார்த்தா அங்க உடைஞ்சு போயிருந்த மரம், கீழே விழுந்திருக்கிற இளநி கூட ஏதோ ஒரு பெரிய பாம்பு போன மாதிரி ஒரு அடையாளமும் இருந்துச்சு. அந்த மண்ணை எடுத்து கொஞ்சமா பத்திரமா வச்சுக்கிட்டு அந்த சாமியார் கொடுத்த அந்த வழிபடியே அவன் மெதுவா முன்னாடி போய்கிட்டு இருந்தான். இரவு பகல நிற்காம குதிரை மேல பயணம் செஞ்சு ரொம்ப சோர்வடைஞ்சு ஒரு குகைக்குள்ள போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற பள்ளத்துல இருந்து ஏதோ முனுகிற சத்தம் கேட்டு கயிறோட உதவியால பள்ளத்துல இறங்கி பார்த்தா பாதி மனுஷனாவும் பாதி சிலையா இருக்கிற ஒரு முனிவர். அது என்ன சாமி, யார் நீங்க? உங்களை இப்படி சிலையா மாத்தினது யார் சாமி? நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணட்டுமா? என் பேரு வஜ்ரசாதோ. என்னோட சிஷ்ய சஜ்ஜோ என் மேல மந்திரத்தை போட்டு என்னை இப்படி மாத்திட்டா. சிலையா நகர முடியாம, சாப்பாடு தண்ணி இல்லாம துடிச்சுக்கிட்டே இருக்கேன். பசி, தாகம். அவன்கிட்ட இருக்கிற தண்ணியையும் சாப்பாடையும் கொடுத்து, உங்களை இந்த சிலை உருவத்திலிருந்து சரியாக்குறதுக்கு ஒரு வழியும் இல்லையா சாமி? இருக்குப்பா. பாம்பு போன இடத்துல இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து என் மேல வீசுனா நான் சரியாயிருவேன். அவனுடைய பையில இருக்கிற மண்ணை எடுத்து அந்த வஜ்ர முனிவர் மேல போட்ட உடனே சிலைய அந்த சாமி சாதாரணமா மாறிட்டாரு. எங்க சின்னம்மாவை கடிச்ச பாம்பு போன அந்த இடத்துல இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என்ன, பிரேத பாம்பு கொட்டிருச்சா? அப்படின்னா உங்க சின்னம்மாவோட உடம்பு கருப்பாயிடுச்சா? ஆமா சாமி. உங்க அம்மாவுக்கு 18 வருஷம் முழுமையாயிடுச்சா? ஆமா.
அந்த பாம்பு கடிச்ச அன்னைக்கு தான் எங்க அம்மாவோட பிறந்த நாள். அப்படின்னா இதெல்லாமே மந்த்ரால சஜ்ஜுவோட வேலைதான். சஜ்ஜு என்கிட்ட சூனியத்தை கத்துக்க 21 வருஷமா சிஷ்யரக்கம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அவ ராத்திரி காட்டுக்கு போய் அலாஜா கிரில்லுங்கிற ஒரு கெட்ட தேவதைய கும்பிட்டு பலி கொடுத்துட்டே இருந்தா. அது தெரிஞ்ச ஒரு நாள் நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு அனுஜா கிரியா எப்படி தெரியும்? உங்க பெட்டியில இருக்கிற ஓலைச்சுவடிகளை பார்த்தேன். எல்லாத்த விடவும் சக்திசாலியாக்குறது இந்த மந்திரம் தான். அதை நான் கத்துக்கிட்டேன். தப்பு பண்ணிட்ட சஜ்ஜு. குருவை ஏமாத்தி குரு வித்யை திருடுறது ரொம்ப பெரிய தப்பு. ஆனாலும் அனுஜா கிரியா தீமை தேவதை. அது ரத்தத்தை கேட்கும், வலிய கேட்கும். ஆமா, எனக்கு சாகா வரம் வேணும். அதுக்கு நான் எத்தனை பேரை வேணும்னாலும் பலி கொடுப்பேன். அசாத்தியம். நான் இருக்கிற வரைக்கும் அந்த தீம சக்திய எந்திரிக்க விட மாட்டேன். அந்த நாள் 2 பேருக்கு நடந்த சண்டையில சஜ்ஜு ஜெயிச்சிட்டா. என்ன சிலையா மாத்தி இந்த குகையில அடிச்சு போட்டுட்டா. அனுஜா கிரியால பிரேத பாம்புக்கு உயிர் கொடுத்தா. சஜ்ஜு பிறந்த நாள் அப்படின்னா திங்கக்கிழமை. கன்னி ராசி 3வது பாதத்துல பிறந்த பெண்ணுக்கு 18 வருஷம் ஆனதும் பிரேத பாம்பு போய் கொத்தும். 30 நாட்கள்ல பிரேத பாம்பு கடிச்சவங்க செத்து போயிருவாங்க. அப்ப அவங்க ஆயுசு மந்த்ரால சஜ்ஜுவுக்கு வந்துரும். இப்படி எல்லாரும் ஆயுசை எடுத்துக்கிட்டு எப்பவுமே உயிரோட இருக்கிறதா அவ கோரிக்கை. அவளை துண்டு துண்டா வெட்டி கொல்லணும் போல இருக்கு சாமி. ஆனா நான் இப்போ அமிர்தவழியை எடுத்துக்கிட்டு போலன்னா அவங்க செத்துருவாங்க. இல்ல கீதன், உங்க சின்னம்மா பிறந்த நட்சத்திரம் 4 பாதம், மந்திரால சஜ்ஜு பிறந்த நட்சத்திரம் 4 பாதம், எல்லாமே ஒண்ணுதான். அமிர்த வழியால உங்க சின்னம்மாவை பழிக்க வச்சாலும் மறுபடியும் ஒரு நாள் அந்த பிரேத பாம்பு வந்து கண்டிப்பா கொத்தும். அதனால மந்த்ரால சஜ்ஜுவை கொன்னே ஆகணும். அவளை எப்படி சாகடிக்கணும்ன்றத காதல விவரமா சொல்லி, மறந்துடாத. அவளை எப்படி கொல்லணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஜாக்கிரதை. இங்க கிழக்கு திசையில ஒரு நாள் பயணம் பண்ணா காட்டின்யாங்கிற ஒரு மலை வரும். அதுல ஒரு மலைக்கு மேல ஒரு மரம் கூட இருக்காது. அதுதான் சோமசிலை. ஆகாயத்துல பாறையெல்லாம் பறந்துகிட்டே இருக்கும். அந்த பாறைக்கு மேல தொங்கிக்கிட்டே இருக்கும் அந்த அமிர்த கொடி. அந்த பூவை எடுத்துக்கிட்டு காட்டின்யா மலைக்கு வந்து பச்சை குகைய நீ தேடு. அதான் மந்த்ரால சஜ்ஜு இருக்கிற குகை. வஜ்ரமுனி சொன்ன மாதிரியே அமிர்தவள்ளி பூக்களை எடுத்துக்கிட்டு பச்சை குகைக்கு வெளியில அவனுடைய குதிரைய கட்டி போட்டுட்டு உள்ள போய் பார்க்கும்போது பயங்கரமான இருட்டு. ஒரு வயசான பாட்டி அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வாப்பா வா. யார்ப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? பாட்டி சொன்னதை கேட்டதுமே கீதனுக்கு மயக்கம் வந்த மாதிரியே இருந்துச்சு. அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அவன் எதுக்காக இந்த குகைக்கு வந்தானோ, அவனுடைய பேர் என்ன அப்படிங்கிறது கூட அவனுக்கு ஞாபகத்துல இல்ல. என்னப்பா நீ? என்ன வேணும் உனக்கு? சீக்கிரமா சொல்லு, இருட்டாக போகுது. பாட்டி, நான் எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கு மறந்து போயிருச்சு பாட்டி. வெளியே எப்படி போறது? அப்போ பாட்டி விரல நீட்டி குகைக்கு வழிய காட்டின உடனே அந்த பக்கமா போனா கீதன். அவன் உள்ள போனதுமே ஒரு பெரிய இரும்பு கூண்டுல அவன் அடைஞ்சிட்டான். இருட்டாகிற வரைக்கும் நீ உள்ளேயே இரு, அதுக்கப்புறமா வெளியே வந்தா போதும். அப்படி அந்த குகைக்குள்ள இருந்துகிட்டு எல்லா பக்கத்துலயும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்க நிறைய எலும்பு கூடுகள் தொங்கிக்கிட்டு இருந்தத பார்த்தான். பயங்கரமான அந்த குகையோட சுவர்ல ஏதேதோ வரைஞ்சி வச்சிருந்தது. தீப்பந்தத்தை எடுத்து பார்த்தா
அது அந்த சூனியக்காரி, பேய் பாம்பு, அமிர்தவல்லி பூவு, அந்த வஜ்ரமுனி சாமியார். அதை எல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நிறைய பேர் இங்க வரைக்கும் வந்திருக்காங்க. பாம்பு போன மண்ணை எடுத்துக்கிட்டு வரேன்னு சொன்னவங்க மட்டும்தான் திரும்பி வரவே இல்லை. ராத்திரி ஆனா மட்டும்தான் நான் வெளியே வர முடியும். அப்படி இல்லைன்னா உன் கூடவே வந்து உனக்கு உதவி பண்ணிருப்பேன். மந்திர சஜ்ஜு கூட ராத்திரி ஆனா மட்டும்தான் வெளியே வருவா. ஜாக்கிரதை. அதோட கோயில் இருக்கிற பச்சை பாம்பு வாசனைக்கு நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. சில மணி நேரத்துக்கு ஞாபகம் வராது. அதை எப்படி கொல்லணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஜாக்கிரதை, ஞாபகம் வச்சுக்கோ. உள்ள வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் ஞாபகம் வந்ததும் இந்த செவுத்து மேல பொம்மையை எழுதிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட கையால செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் இடுப்புல கட்டியிருந்த உண்டிகோலை எடுத்து வஜ்ரமணி சொன்ன மாதிரியே குறி பார்த்து ஒவ்வொன்னா இரும்பு கோலியில வச்சு அவன் அடிச்சான். மந்திர செஞ்சு கும்பிடுற அபிஜக்ரியா சக்கரத்துல இருக்கிற மந்திரனுக்கு கண்ணாடி பொம்மையை உடைக்கணும். அதுக்கப்புறம் குகையோட மேல இருக்கிற கண்ணாடி பாம்பு சிலை உடையணும். கடைசியா ஒரே வாட்டி மந்திர சச்சுவோட 2 பாம்பு போகணும். அப்பதான் அவ சாவா. வஜ்ரமுனி சொன்ன மாதிரியே 4 இரும்பு கோலியை வச்சு சூனியக்காரியை கொன்னுட்டான். இரும்பு கதவு தானாவே திறந்துடுச்சு. அதுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது எதிர்க்க அந்த பேய் பாம்பு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு உன்னுடைய சாவு ஏ கையில தெரியுமா? பின்னாடி இருந்து அந்த வஜ்ரமுனி வந்து, சாதிச்சிட்ட கீதன், சாதிச்சிட்ட. சீக்கிரமா போய் உங்க சின்னம்மாவை காப்பாத்து. இந்த மணியை எடுத்துக்கோ. பிரேத பாம்போட தலையில இருக்கிற இந்த மணி ரொம்ப மகிமையானது. இத வச்சு எந்த நோயும் குணமாக்கலாம். கீதன் அந்த மணியை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா பயணம் செஞ்சு சாந்திப்பூருக்கு வந்து சேர்ந்தான். அப்போதைக்கே கழுத்து வரைக்கும் விஷம் ஏறினதுனால மணிமாலாவோட உடம்பெல்லாம் கருப்பா மாறி இருந்துச்சு. மணிமாலாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த சோகனோட உடம்பெல்லாம் கொப்பளமா வந்து அவன் பார்க்க ரொம்ப விகாரமா மாறினான். கீதன் எடுத்துட்டு வந்த அந்த பூவை வச்ச உடனேயே மணிமாலா உடம்புல இருக்கிற விஷம் முழுசாவே இறங்கிடுச்சு. கிழவனா மாறி இருக்கிற அண்ணன் சோகனை பார்த்து அவன் கவலைப்பட்டான். அவன் மேல இருக்கிற காதல்ல எதை பத்தியே கவலைப்படாம சேவை செஞ்ச சோகனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மணிமாலா அவங்க அப்பா கிட்ட சொன்னான். பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்கு காரணமான சோகனை வீட்டு மருமகனா செஞ்சுக்கிறதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஊருக்குள்ள எல்லாரும் அழகா இருக்கிற மணிமாலா எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மணிமாலா மனசை மாத்த முயற்சி பண்ணாங்க. அவன் வீட்டு வேலைக்காரன், உதவி செஞ்சானா தங்கத்தை கொடுக்கலாம், இல்ல பணத்தை கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அவனை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? ஆமாமா, அத்தையோட பேச்ச கேளு. அவன் மூஞ்ச பார்த்தாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவன் கூட கல்யாணமா? யார் என்ன சொன்னாலும் நான் கட்டிக்க போறது சோகனை தான். நான் சோகனை காதலிக்கிறேன். இது எதுவும் தெரியாத சோகன் மணிமாலாவுக்கு அவன் ஏத்தவன் இல்ல அப்படின்னு யாருக்கிட்டயுமே சொல்லாம ஊரை விட்டே போய்கிட்டு இருந்தான். கீதன் குதிரையில வந்து ஜமீன்தாரோட வீட்டுல நடந்த எல்லாத்தையுமே சோகன் கிட்ட சொல்லி, அண்ணே அண்ணி ரொம்ப நல்லவங்கண்ணே, உன்னை உயிருக்குற காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் பையில இருந்து அந்த பேய் பாம்போட மணியை எடுத்து தலையில வச்ச உடனே அந்த மணி அவன் உடம்புல இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. அப்படி விஷயம் எல்லாம் போனதுனால சோகன் மறுபடியும் இருந்த மாதிரியே மாறிட்டான். அண்ணன் தம்பி 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த வேலையை முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. அண்ணியும் ஜமீனும் எப்படிப்பட்டவங்கன்னு உண்மையா உன்னை காதலிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் நான் இப்படி எல்லாம் பண்ணனேன். சோகன் மணிமாலாவோட கல்யாணம் எல்லார் முன்னிலையில நல்லபடியா நடந்துச்சு. சின்னம்மா நான் போயிட்டு வரேன்.
இன்னும் சின்னம்மா என்ன கீதன், அண்ணின்னு கூப்பிடு.